சோம்பேறி குஞ்சும் உழைப்பாளி குஞ்சும் ஒரு அழகான மரங்கள் நிறைந்த பசுமையான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் உயரமான ஒரு பெரிய மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் உச்சியில் ஒரு சிறிய பறவை கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் 2 குட்டி குஞ்சுகள் இருந்தது. ஒரு குஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பானது, உழைப்பாளியானது. மற்ற குஞ்சு ரொம்ப சோம்பேறியானது, எப்போதும் தூங்கவே விரும்பும். காலை சூரியன் உதித்ததும் அம்மா பறவை குஞ்சுகளை எழுப்புவாள். குஞ்சுகளே, இப்போ நீங்க இருவரும் தானியம் தேட கற்றுக்கணும். நாளைக்கு நாமே வாழணும் என்று அன்போடு சொல்வாள். உழைப்பாளி குஞ்சு உடனே சந்தோஷமா, சரி அம்மா, நானே உங்களோட சேர்ந்து பறக்க கற்றுக்கிறேன், உணவு தேடுவேன் என்று கிளம்பத் தயாராகும். ஆனா சோம்பேறி குஞ்சு கண்களைச் சுருட்டிக்கிட்டு, அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? நீங்களே போய் உணவு கொண்டு வாங்க என்று சொல்லி மரக்கிளையில் சும்மா உட்கார்ந்துவிடும். உழைப்பாளி குஞ்சு மட்டும் அம்மாவோடு சேர்ந்து காடு முழுக்க பறக்கும். புதர்களுக்குள் தானியங்களைத் தேடும். சின்ன சின்ன புழுக்களை பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அது புதுசா புதுசா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டது. சோம்பேறி குஞ்சு என்ன பண்ணும்? அது மரத்திலேயே உட்கார்ந்து, அண்ணா போய் கொண்டு வந்தா போதும் என்று சும்மா இருந்தது. நாட்கள் இப்படியே போய்கிட்டிருந்தது. ஒரு நாள் அம்மா பறவைக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டது. அவளால் பறக்கவும் முடியல, வெளியே போய் உணவு தேடவும் முடியல. அம்மா பறவை கவலையோடு உட்கார்ந்திருந்தாள். அப்போ உழைப்பாளி குஞ்சு அம்மாவிடம் வந்து, கவலைப்படாதீங்க அம்மா, நான் இருக்கேன், நான் போய் உணவு கொண்டு வர்றேன் என்று தைரியமா சொன்னது. அது உடனே பறந்து போய் தனியா தானியம் தேடி புழுக்கள் பிடித்து எல்லாருக்கும் போதுமான அளவு உணவு கொண்டு வந்தது. ஆனா சோம்பேறி குஞ்சுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. பறக்க கற்றுக்கொள்ளல, எங்கே தானியம் கிடைக்கும் என்று தெரியல. அது பசியில் அழ ஆரம்பிச்சது. ஐயோ, நான் முன்னாடியே கற்றுக்கிட்டு இருந்தா இப்படி பசிக்காம இருந்திருப்பேன் என்று மனம் வருந்தி சொன்னது. அப்போ அம்மா பறவை மெதுவா சொன்னாள், தவறு உணர்ந்தா போதும் குஞ்சே, இப்போ கூட தாமதமில்லை, இப்போ இருந்து உழைக்க கற்றுக்கொள். அந்த வார்த்தைகள் சோம்பேறி குஞ்சின் மனசில் பதிந்தது. அந்த நாளிலிருந்து அது தினமும் முயற்சி செய்ய ஆரம்பிச்சது. உழைப்பாளி குஞ்சும் அதற்கு உதவி செய்தது. கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா பறக்க கற்றுக்கொண்டது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து அழகான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சது.